ஆராதனை ஆற்றலின் ஊற்றே ஆராதனை 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 என் மூச்சு காற்றே ஆராதனை 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 அல்லும் பகலும் ஆராதனை 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 இன்றும் என்றும் ஆராதனை வாக்கினை எடுத்தே உலகினை படைத்தீர் வாழ்வின் துவக்கமே ஆராதனை வழியினில் தடுத்த கடலினை பிளந்தீர் பாதையின் தேவனே ஆராதனை நெருப்பின் நடுவில் குளிரை கொடுத்தீர் அருளின் தேவனே ஆராதனை கடலின் நடுவிலும் நடந்தே திரிந்தீர் வியப்பின் தேவனே ஆராதனை 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 அல்லும் பகலும் ஆராதனை 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 இன்றும் என்றும் ஆராதனை 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 துதியின் குரலால் மதிலை உடைத்தீர் மகத்துவ தேவனே ஆராதனை சிறுவின் பாப்பேர் சிகரம் உடைத்தீர் தாழ்மை தேவனே ஆராதனை நீதின் உள்ளே புகலிடம் கொடுத்தீர் வாக்கின் தேவனே ஆராதனை பேரை வழியாய் மானுடம் காத்தீர் மகிமை தேவனே ஆராதனை 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 அல்லும் பகலும் ஆராதனை 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 இன்றும் என்றும் ஆராதனை 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 கூரான் கல்லால் கர்வம் உடைத்தீர் மாற்றின் தேவனே ஆராதனை மூளைக்கல்லாய் மையம் கொண்டீர் படைகளின் தேவனே ஆராதனை சிலுவை மீதில் பலியாயானீர் அன்பின் தேவனே ஆராதனை மரணம் வென்று ஜெயமாயானீர் மீட்பின் தேவனே ஆராதனை 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 அல்லும் பகலும் ஆராதனை 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 இன்றும் என்றும் ஆராதனை 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 இன்றும் என்றும் ஆராதனை 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 இன்றும் என்றும் ஆராதனை 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 இன்றும் என்றும் ஆராதனை
வண்ணங்கள் கண்டு வான்முகம் சிவந்திடும் வானத்து தூரிகை வண்ணங்கள் குழைத்திடும் வண்ணங்கள் கண்டு வான்முகம் சிவந்திடும் பொற்கதிர் துளிகள் பல்வண்ணம் கோத்திடும் பகற்பொழுது முடிந்ததும் புவியில் வீழ்ந்திடும் மெல்லிய காற்று மேனில் குளிர்ந்திடும் மேகங்கள் அனைத்தும் ஊர்வலம் நடத்திடும் நீரோடை கண்களில் நிழல்கள் ஆடிடும் நீண்ட நிம்மதி நெஞ்சத்தில் நிறைந்திடும் பறவைகள் தம் கூடு நோக்கி பறந்திடும் பார்ப்பவர் கண்களில் அலைகளென அசைந்திடும் வானத்து தூரிகை வண்ணங்கள் குழைத்திடும் வண்ணங்கள் கண்டு வான்முகம் சிவந்திடும் பொற்கதிர் துளிகள் பல்வண்ணம் கோத்திடும் பகற்பொழுது முடிந்ததும் புவியில் வீழ்ந்திடும் மாலையின் மயக்கம் மனதை தழுவிடும் மண்ணின் மனமும் மகிழ்வை தந்திடும் இயற்கை தாலாட்டும் இனிமையான நேரம் இமைக்கும் கண்களுக்குள் அமைதியின் சாரம் பொன்மாலை பொழுதில் உயிர்கோரோய்வு புவியின் சுழற்சியில் என்றும் இல்லை தோய்வு வானத்து தூரிகை வண்ணங்கள் குழைத்திடும் வண்ணங்கள் கண்டு வான்முகம் சிவந்திடும் பொற்கதிர் துளிகள் பல்வண்ணம் கோத்திடும் பகற்பொழுது முடிந்ததும் புவியில் வீழ்ந்திடும் என் கண்கள் உயர்ந்து பார்க்கும் என் ஆண்டவர் நீரே என் இதயம் நம்பி நிற்கும் என் உதவி நீரே வானங்களை படைத்தவரே பூமியை நிலைநிறுத்தி நீரே என் வாழ்வின் எல்லா நாளும் உன் கரங்களில் பாதுகாப்பே தடுமாறும் என் பாதையில் தாங்கும் கரம் நீரே என் உதவி நீரே தேவனே என் நம்பிக்கை நீரே ஆண்டவரே போகிலும் வருகையிலும் என்னை காக்கும் காவலரே என் இதயம் உம்மை பாடுமே என் ஆத்துமா உம்மை தேடுமே என்னாலும் என் வாழ்வில் உம் கிருபை நிறைந்ததே
என் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் உம் கிருபை தாங்குமே. என் உதவி நீரே தேவனே, என் நம்பிக்கை நீரே ஆண்டவரே. போகிலும் வருகையிலும் என்னை காக்கும் காவலரே. என் இதயம் உம்மை பாடுமே, என் ஆத்துமா உம்மை தேடுமே. எந்நாளும் என் வாழ்வில் உம் கிருபை நிறைந்ததே. உறங்காத காவலரே, என்னை காக்கும் தேவனே. என் நாட்கள் எல்லாம் உம்மிடம் பாதுகாப்பே. நிழலாய் நிற்கும் ஆண்டவரே, நாளெல்லாம் என்னோடு நீரே. என் வாழ்வின் பாடல் உம்மையே புகழுமே. என் உதவி நீரே தேவனே, என் நம்பிக்கை நீரே ஆண்டவரே. என் வாழ்வு முழுவதும் உம்மையே பாடுவேன். என் கண்கள் என்றும் உம்மை நோக்குமே. வாக்கு கொடுப்பவரே, வார்த்தையானவரே. வாக்கு கொடுப்பவரே. இன்று மே மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சங்கம வானொலியில் இருந்து வார்த்தையின் வெளிச்ச நேரம் உதயமாகின்றது. உள்ளத்திலே வாழ்பவரே, பல உள்ளங்களில் இருப்பவரே. எங்க உள்ளத்திலே வாழ்பவரே, பல உள்ளங்களை கவர்ந்தவரே. வாக்கு கொடுப்பவரே, வார்த்தையானவரே. இன்று வார்த்தைகள் வெளிச்சத்தில் தாளத்தை கொடுப்பவர்கள் ஆரம்ப ஜபம் பிரதமர் மகேந்திரன், துதி சோஸ்திர பாடல் சிஸ்டர் கிரேஸ் ஸ்ரீலங்கா. அதனைத் தொடர்ந்து சிஸ்டர் கிரேஸ் தியான பகுதியை வேத வாசிப்பை வாசித்து தியான பகுதியை நடத்துவார். அதன் கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, ஊழியருக்கான ஜபம் சிஸ்டர் டோலி. வழி மாறி நான் போனாலும் நல்ல பாதையில் என்னை நீர் நடத்தினீரே. வார்த்தைகளின் வெளிச்சத்தில் வார்த்தைகளை என்று உலகம் அங்கு விதைப்பவர்கள் 7:30 பாஸ்டர் சுகிர்தா அராலி நோர்த் ஸ்ரீலங்கா முதல் தடவையாக கடந்து கொள்கிறார். 8 மணிக்கு பாஸ்டர் சுதாகரன் கிளர்ச்சி ஸ்ரீலங்கா முதல் தடவையாக கலந்து கொள்கிறார். 8:30 சுவிசேஷி ஜெசிந்தா ஒன்டாரியோ. 9 மணிக்கு பாஸ்டர் விக்டர் போல் இந்தியா. பல உள்ளங்களை கவர்ந்தவரே, வாக்கு கொடுப்பவரே, வார்த்தையானவரே. வாக்கு கொடுப்பவரே, வார்த்தையானவரே. என்னை மறந்தாலும் உன்னத இயேசு மறப்பதில்லை.
மறப்பதில்லை. உறவுகள் நம்மை மறந்தாலும் நம் உன்னத இயேசு மறப்பதில்லை. உன்னதரே நீ உயர்ந்தவரே, உள்ளங்கையில் வரைந்தவரே. ஜெபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இன்றைய நாளிலே சங்கமா வானொலியிலே இந்த வார்த்தையின் வெளிச்ச நேரத்தை சுவாமி முது பாதபடியில வைத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, இந்த வார்த்தைகள் வெளிவரும்போது அந்த வார்த்தை உலகமெங்கும் விதைக்கப்பட நீர் கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இருளான வாழ்க்கைக்கு இந்த வெளிச்சம் தேவை ஆண்டவரே. இருளான உலகத்துக்கு இந்த வெளிச்சம் தேவை ஆண்டவரே. இந்த வார்த்தையை கொடுக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரரை ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். என்று முதல் தடவையாக சிஸ்டர் சுகிருதா, சிஸ்டர் சுதாகரன் வார்த்தையில கொடுக்கும்போது சுவாமி, அந்த வார்த்தையை யார் யார் கேட்டார்களோ அந்த வார்த்தை யார் உள்ளத்தில் ஊடுருவி செல்ல நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, அந்த சங்கமா வானொலி நிலையம் இந்த வார்த்தைகளை விதைக்கும் நீர் ஆண்டவரே. உலகமெங்கும் வார்த்தைகளை விதைக்க நாங்கள் வெளிக்கிட்டு இருக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, எந்த வித ஒரு தடைகளும் வராதபடி தொடக்கம் முதல் முடியும் வரை உமது பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. இதில் கலந்து கொண்ட தேவதாசர்கள், தாழ்ந்த கொடுக்கிற பிள்ளைகள், கேட்டுக்கொண்ட பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த சங்கம வானொலியின் தொனியின் வார்த்தைகள் உலகமும் கேட்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆமாண்டவரே, உமது வருகையிலே எல்லோரும் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும், எல்லோரும் ரசிக்கப்பட வேண்டும் என்ற தாகத்தோடு வாஞ்சியோடு இரவு பகலாக கண்ணீரோடு நாங்கள் செய்கின்ற ஊழியத்தை கண்ணோக்கி பார்க்கிற தேவனே, இந்த நேரத்தில் சுவாமி ஒரு பிரசன்னம், இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மீது ஒரு பிரசன்னம், வார்த்தையை கொடுக்கிற தாசர்கள், தாழ்ந்த இருக்கிற பிள்ளைகள், துதி ஆராதனை எடுக்கிற பிள்ளைகள் மீது ஒரு பிரசன்னம் இறங்கட்டுமானவரே. ஒரு பிரசனம் நமக்கு தேவை. சங்கம வானொலியை ஒரு பிரசனம் தான் நிரப்பு மாட்டவரே. இன்றைய நாள் வார்த்தைகள் ஆண்டவரை முன்மாறி பின்மாறியாக பொடிய நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தால ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென். அடுத்ததாக துதி சோத்திர பாடலை ஏறெடுத்து அதன் பின்பு வேத வாசிப்பு வாசித்து தியான பகுதியை நடத்துவார் சிஸ்டர் கிரேஸ் காப்ரோ. சகோதரியை வார்த்தையின் வெளிச்சத்தில் இன்றைய நாளிலே துதி சோஸ்திர பாடலை எடுத்து வேத வாசிப்பை வாசித்து தியான பகுதியை நடத்துங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், உங்களை வழிநடத்துவார். சிஸ்டர், உங்களை ஒப்பு கொடுக்க நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் ஆண்டவரே, ஐயா, இந்த இடத்திலும் ஆண்டவரே தகப்பனே, இந்த வெளிச்சம் எப்பொழுதும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே, உங்க வெளிச்சத்திடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன்னொளியின் இடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். அந்த வெளிச்சம் பிரகாசிக்கிற ஆண்டவரே, இந்த வானொலி ஊடாக அநேகருக்கு அந்த வெளிச்சத்தை ஆண்டவரே அநேகர் தேடி வரக்கூடியதாக உன் வெளிச்சத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன்னொளியின் இடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள் சொன்ன எல்லா ஜனங்களும் ஆண்டவர் ரட்சிக்கப்பட இந்த நாட்களே ஆண்டவர் எடுக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் நேர் என்ற தேவன் பரிசுத்த ஆவியானவர் தாமே கூட இருந்த ஒருவரை வழி நடத்துறதுக்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே என் உள்ளத்தின் வாஞ்சையாம், உமக்காய் வாழுவதே என் இதயத்தினே கமையாம். உம்மை உயர்த்துவதே என் உள்ளத்தின் வாஞ்சையாம், உமக்காய் வாழுவதே என் இதயத்தினே கமையாம். நீ செய்த நன்மைகள் ஆயிரம், அதை எண்ணி எண்ணி பாடுவேன். நீ தந்த வாழ்க்கை பேரின்பம், அதை எண்ணி எண்ணி உயர்த்துவேன். நீ செய்த நன்மைகள் ஆயிரம், அதை எண்ணி எண்ணி பாடுவேன். நீ தந்த வாழ்க்கை பேரின்பம், அதை
எண்ணி எண்ணி உயர்த்துவேன் துதித்தலுடனேயும் சந்நிதியில் வருகிறோம். சங்கீதங்களாலே ஆர்ப்பரித்து பாடுவோம். துதித்தலுடனேயும் சந்நிதியில் வருகிறோம். சங்கீதங்களாலே ஆர்ப்பரித்து பாடுவோம். கர்த்தரே நீர் பெரியவர், வானங்களில் நீர் உயர்ந்தவர், உலகம் தோன்றும் முன்னிருந்தவர், சகலத்தையும் உருவாக்கினவர். கர்த்தரே நீர் பெரியவர், வானங்களில் நீர் உயர்ந்தவர், உலகம் தோன்றும் முன்னிருந்தவர், சகலத்தையும் உருவாக்கினவர். நீர் இருந்தவர், இருப்பவர், முடிவு இல்லாதவர். நீர் இருந்தவர், இருப்பவர், முடிவு இல்லாதவர். துதித்தலுடனேயும் சந்நிதியில் வருகிறோம். சங்கீதங்களாலே ஆர்ப்பரித்து பாடுவோம். துதித்தலுடனேயும் சந்நிதியில் வருகிறோம். வானங்கள் உமது சிங்காசனம், இந்த பூமி உந்தன் பாதபடி, சர்வலோகமும் பணிந்திடும் சகல சிருஷ்டி நாயகனே. வானங்கள் உமது சிங்காசனம், இந்த பூமி உந்தன் பாதபடி, சர்வலோகமும் பணிந்திடும் சகல சிருஷ்டி நாயகனே. நீர் அதிசயர், அற்புதர், சர்வ வல்லவர். நீர் அதிசயர், அற்புதர், சர்வ வல்லவர். துதித்தலுடனேயும் சந்நிதியில் வருகிறோம். சங்கீதங்களாலே ஆர்ப்பரித்து பாடுவோம். துதித்தலே இன்பவும் ஏற்றதும் ஆண்டவர் உமக்குள்ளாக துதித்து துதிகளை ஏறெடுக்க என் தேவாதி தேவனே நன்றி செலுத்துகிறோம். அசத்தியங்கள் சாத்தியமே தேவா உங்க வார்த்தையாலே, அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உங்க வார்த்தையாலே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே. நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றின் பின்னே தோற்றனவே. நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றின் பின்னே தோற்றனவே. சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவரே. சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவரே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே. பரிந்துரைகள் செய்யாததை பரன் கிருபையே
செய்திடுமே பரிந்துரைகள் செய்யாததை பரன் கிருபை செய்திடுமே தானாக முன்வந்து உதவினீரே முன்னுரிமை நான் என்று காண்பித்திரே தானாக முன்வந்து உதவினீரே முன்னுரிமை நான் என்று காண்பித்திரே எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நில பெயர்ந்தாலும் கிருபை விலகாது சமாதானம் நில பெயராது மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நில பெயர்ந்தாலும் கிருபை விலகாது சமாதானம் நில பெயராது மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையாகும் கிருபை விலகாதையா கிருபை விலகாதையா வாக்களித்தீர் கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர் கோபம் கொள்வதில்லை என்று வாக்களித்தீர் கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர் பாவங்களை மன்னித்தீர் பாவங்களை மன்னித்தீர் அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை இயேசு எனக்காய் பலியானதினால் கோபம் கொள்வதில்லை என்று வாக்களித்தீர் கடிந்து காதையா உங்க கிருபை விலகாதையாம் நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன் கொடுமைக்கு நான் தூரமாவேன் பயமில்லாதிருப்பேன் திகிலுக்கு தூரமாவேன் எதுவும் என்னை அணுகுவதில்லையே கிருபையினாலே திகிலுக்கு தூரமாவேன் எதுவும் என்னை அணுகுவதில்லை கிருபை விலகாதையா உங்க கிருபை விலகாதையா எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்களித்தீர் எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்களித்தீர் எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை குற்றப்படும் படி செய்திடுவீர் கிருபை விலகாதையாம் உங்க கிருபை விலகாதையாம் கிருபை விலகாதையாம் கிருபை விலகாதையாம் நன்றி ஆண்டவரே கிருபையினால எங்களை வழி நடத்துற தேவன் கிருபை எங்களை விட்டு விலகுவதும் இல்லை ஐயா கிருபையும் சத்தியம் எங்களை விட்டு விலகுவதில்லை அதை உங்கள் களத்திலே பூண்டு இருதயம் ஆகிய பலகையில் எழுதி கொள்ளுங்கள் அப்பொழுது தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயமும் நட்புத்தியும் பெறுவீர்கள் என்று நீதிமொழியில சொன்ன இந்த வார்த்தையின்படி கிருபை விலகாது அவரே கிருபை என் தேவாதி தேவனை நமக்கு நன்றி செலுத்தி துதிக்க நம் மகிமை எல்லாம் மக்கொருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினால என் துதியை எடுக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே
ஆமென். இப்பொழுது நான் 91வது சங்கீதத்தை வாசிக்க போறேன். 91வது சங்கீதம். உன்னத மாணவனின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் எங்கள் அடைக்கலம், எங்கள் கோட்டை, எங்கள் தேவன், நாங்கள் நம்பி இருக்கிறோம் என்று சொல்லுவோம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே நாங்கள் அடைக்கலம் புகுவோம். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடவும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நாங்கள் பயப்படாதிருப்போம். எங்கள் பக்கத்தில் 1000 பேரும் எங்கள் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது எங்களை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கரும் வர பலனை காண்பாய். உனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தர் உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் பலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியா நான் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியா அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்கள் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை காண்பிப்பேன். இந்த வார்த்தையின்படி இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உன்னை வேடனுடைய கண்ணி. இப்ப வேடன் என்று சொல்லிக்குள்ள நாங்கள் எங்கு நடந்து போனாலும் பாழாக்கும் கொள்ளை நோய் என்று சொல்லி இந்த நாட்கள்ல நடக்கிற எல்லாவற்றுக்கும் கர்த்தரை நோக்கி, அந்த அவர் எங்கள் அடைக்கலம், எங்கள் கோட்டை, எங்கள் தேவன், நாங்கள் நம்பி இருக்கிற அவர் கூடார மறைவில எப்போதும் வைத்திருக்கிற அந்த செட்டையின் ரயில் ஆரோக்கியம். வெளியே புறப்பட்டு போனா வளர்கிற கொளுத்த கன்று காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கிறது. நீதியின் சூரியனாகிய இயேசு எங்கள் மீது உதிக்கிறார். அப்ப இந்த 91வது சங்கீதத்துல அவர் சிறகுகளாலே உங்களை மூடி இருக்கிறார். அவர் செட்டைகளின் கீழே நாங்கள் அடைக்கலம் புகுந்திருக்கிறோம். புகுவாய் என்று இருக்குது, ஆனா அடைக்கலம் புகுந்திருக்கிறோம். நாங்கள் அவருடைய சத்தியம் எங்களுக்கு பரிசையும் கேடமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், இப்படியான எத்தனையோ இடையூறுகள் வந்தாலும் இரவில் உண்டாகும் பயங்கரமா இருக்கும். இந்த பாதைகள் எல்லாம் என்ன மாதிரி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. கோணலும் மாறுபாடுமான பாதைகள் இருந்தாலும் அவர் சொல்றார், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கு நாங்கள் பயப்படாது இருப்போம் என்று சொல்றார். பயப்பட தேவையில்லை. எங்கள் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது எங்களை அணுகாது. ஏனென்றால் ஆண்டவர் எங்களுக்கு அடைக்கலமாய் இருந்து உன்னதமான கர்த்தர் தாபரமாய் எங்களுக்கு இருக்கிறபடியா பொல்லாப்பு நேரிடாது. வாதை எந்த வருத்தமோ எந்த சூழ்நிலைகளா இருந்தாலும், எந்த நோயோ எந்த இதுகளோ வந்தாலும், ஆனா வாதை உன் கூடாரம், எங்களோட சரீரத்தை தான் கூடாரம் என்றவர் சொல்ற, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வழிகள் எல்லாம் காக்கும்படி தேவதூதர்கள் ஏந்தி பாதுகாக்கிறேன். அப்படியாக இந்த 91வது சங்கீதம் ஒரு முக்கியமான சங்கீதம். ஏனென்றா எங்களுக்கு கீடவும் மரணம் கோட்டையும் மறைவிடம் தஞ்சமாய் அவர் இருந்து எங்களை பாதுகாத்து நித்தமும் வழி நடத்துறதுக்காக இந்த வார்த்தைகளை வாசிச்ச நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். 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 நன்றி சிஸ்டர் கிரேஸ். இன்றைய நாளே துதி ஆராதனை எடுத்து சொந்த வாசனையாக பரலோக ராஜ்யத்துக்கு அனுப்பினீர்கள். அது மட்டுமல்ல, இந்த 91வது சங்கீதத்தை அருமையான ஆழத்தை சத்தியத்தை கற்று தந்தீர்கள். அடுத்த முறை உங்களோட பிரசங்கத்துக்கு கூப்பிடலாம் போல தெரிகின்றது. அப்படியா உங்களோட கருத்துக்கள் எனக்கு தெரிகின்றது. கர்த்தருங்களே உங்கள் ஊழியங்களை இந்த ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். கிருபையா நாங்கள் வழி நடத்தப்படுறோம். ஆமென். தேங்க்யூ. நன்றி சிஸ்டர். இதுவரை நேரமும் துதி சோத்திர பாடலை பாடி சங்கீதத்தை வாசித்து அதற்கு தியான பகுதியை விவரமாக சொன்னவர் சிஸ்டர் கிரேஸ் காப்ரோ ஒன்டாரியோ. நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியாக சிஸ்டர் ரஜினி அலங்காரமனை அழைக்க போறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக 210 நாடுகளிலே 1988 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கூடிய கேட்பார்கள். அவர்களுக்காக பாடுபட்டு ஜெபிக்க அழைக்கிறோம். சிஸ்டர் அழைப்போமா? சிஸ்டர் ரஜினி அலங்காரமணியம். Praise the Lord, Sister Rajani Alangarmani. Praise the Lord, Brother Mahindran. God bless you.
God bless Amen. you too. Go ahead. Thank you, Lord. Thank you. Thank you, Master. Father in heaven, thank you, Lord, for this great privilege, Lord, that you would enable us, Lord, to come and walk right into your very throne of grace, which, Lord, you have given us, Lord, such boldness to enter into the throne of grace, according to your word, Lord. Even as, Lord, Sister Grace J. Ranjan, who has been reading Psalm 91, it's a beautiful psalm. Lord, we have been hearing it, Lord, and we have been blessed by it, Lord, and also the singing that had been already going on to worship, Lord. So we thank you for all of that, Lord, that you have brought us, Lord, into this very evening, Lord, as Vartha in Velicham that goes into 210 nations and about 1,988 people that are listening to it, Lord. So this is nothing but your grace. This is nothing but your love and grace and mercy towards those, Lord, that would, Lord, look unto you, the author and the finisher of our faith, that you would want to come into their lives. You would want to touch them, set them free, Lord, from all their distress and calamities, whatever they might be facing, Lord. No matter how much money they might have, no matter how much of comfort they might be still having, Lord, to be able to bring them out, Lord, or even, Lord, discomfort, Lord, distresses, Lord, can come to each and every soul that you created here on earth, Lord. As long as we breathe, Lord, you have not promised us, Lord Jesus, the bed of roses, but, Lord, despite of all the comfort, we can go through these emotions, we can go through this pain, we can go through all of these things that you have, Lord Jesus, somehow, Lord, because of the fallen nature and the fallen world that we are living in, Lord, because of the Adamic sin that had come into the world, oh God, that we have been bombarded by these things, oh God. But you have given us, Lord. You have said, Lord, even as we look unto you, the author and the preacher of our faith, we will not turn to the right or to the left, but look unto you and you alone. From where cometh our help? Our help comes from the Lord, God Almighty, the maker of heaven and earth. And Lord, you have said, you shall do valiantly. And Lord, because of that, Lord, all your promises are yea and amen in Christ Jesus. Therefore, Lord, you have also said in your word, Lord Jesus, it is not by might nor by power, but by my spirit, saith the Lord. Every mountain shall crumble and fall and become plain in the name of Jesus. Thank you, thank you, thank you, Jesus. Now I pray, Lord Jesus, even as the listeners are listening, Father, Lord, this is a time, Lord, they can come, Lord, no matter where they are at, no matter what time zone it is, Lord, in these nations of the world that are coming and gathering and listening and tuning in, Lord Jesus, into Vartha and Velicham at this very moment, Lord, that you would, Lord, touch their hearts and their lives, Lord. And just as much, Lord, your word has been coming forth, Lord, encouraging us, Lord, even according to Psalm 91, Lord. And those who, Lord, know that Psalm can go and also find nuggets, find more of what you have offered to us, Lord Jesus, and also come in, Lord Jesus, in the ways only you can provide for us. You are our God, our provider, the Jireh God who provides for us, and you will never leave us nor forsake us. That is your promise, Lord. Even as you're touching them, Father, mind, body, soul, and spirit, Lord, emotionally, mentally, physically, every way, Lord Jesus, you can provide for them. You can touch them. You can heal them physically in many hospitals, in many states, Lord Jesus, in states of conditions that they are in, oh God, in their homes, even, Lord Jesus, bedridden or any other way, in a wheelchair or any other way, Lord, because of sicknesses, illnesses, you can touch them. You are touching them at this very moment because, Lord, you have said in Isaiah 53, he was wounded for our transgressions. He was bruised for our iniquities. Our chastisement was laid upon him, and by his stripes we are healed. Therefore, Lord, I pray, Lord, by your stripes, Lord Jesus, you're penetrating through these bodies, Lord, that are sick at this very moment, Lord, and you are touching them and healing them and completely bringing them out of their distresses, out of their whatever state of condition it is, for the healing you are providing for them, Lord. Nothing is too big for our big God. No mountain is too big for our God, who can provide and heal and set us free. So we thank you for that, Lord. We also thank you, Lord, for the monetary funds, Lord, people that are unemployed or anything that they have been incurred, Lord Jesus, through to pay their debts and also come into the ways, Lord, that they can, Lord, have financial liberty and freedom, Lord, in their lives. I pray, Lord, in Jesus' name, decree and declare upon their lives in Jesus' name that they will be coming out of it in the name of Jesus Christ.
set them free from it, Lord. And I thank you for that deliverance that is coming upon their lives. I also thank you, Father, for the way only you can, Lord, minister through this power, the anointing power of the Holy Spirit that breaks every yoke and sets every person free, all the chains falling off them, Lord Jesus, according to the power that is in it, Lord Jesus, that you can do it, Lord. That is the maker of heaven and earth, the most powerful entity that we can have is the power of the Holy Spirit coming through the power of the salvation that is going to be even preached through the word that is going to come forth, Lord, through the lips of the servants that you have lined up, Lord. And also thank you, Lord Jesus, even as Sister Dolly would come and pray for these servants, Lord, you would anoint their lips, Lord Jesus. You would set them, Lord Jesus, in a place, Lord, only your Holy Spirit will come through and speak through them, Lord. The words of power and liberty and freedom, where the Spirit of the Lord is, there is victory and freedom. And Lord, even as the word goes forth into these hearts and lives, Lord, prepare the soil of their hearts, Lord, as they receive them, Lord Jesus. They will not, Lord, let a single word fall by the wayside, but bring forth much fruit, Lord Jesus. That is the purpose of the word. It will not return to us void, but accomplish the thing it which was sent to. Therefore, Lord, you will do that work, Lord, through the power of your Holy Spirit. They will find liberty and freedom. They will be set free. They will find much solace and comfort, because it's the word of the living God that cuts through every vain imaginations, Lord, and cuts asunder, Lord, and brings us much of the life-giving comfort and love and peace and joy. So we thank you for that, Lord. In the name of Jesus, I pray. I also pray, Lord Jesus, that the teamwork that is going on, Father, even as Brother Mahendran, who is hosting today, Lord, Vaartha in Velicham today, Lord Jesus, even as he has been pioneering Nitya Velicham, Lord, you have also given him, Lord, Vaartha in Velicham, Lord, on Tuesdays, and he's hosting it along the team that is coming alongside with him, Lord, to host it. So we thank you, Father, for that, and also anoint him, Lord, be with him, lead him, guide him, strengthen, quicken, and revive every part of his being, Lord, even as he's spending his time and his energy, Lord, according to your call and according to your anointing that is bestowed upon his life, Lord. Protect him, Lord. Keep him strong and, Lord, being able to, Lord, minister to you, Lord, day and night. He calls out to you, Lord, and wants to serve you, Lord, and the way in which you have put that burden of souls upon his heart, Lord, is what he is fulfilling in his life, Lord. Bless him and his family and his children, grandchildren, great-grandchild, all of them, Lord. Thank you, Lord, for him being the pioneer of this very work and also very family that you have given to him, Father. So we thank you for that. We also thank you, Lord, for Brother Leslie and Sister Rita, Lord, how they have been, Lord Jesus, coming into the very place of which you gave them this radio gospel, Lord Jesus, radio, Lord, to be able to come into the nations of the world. It is nothing but the work of the Holy Spirit. It is nothing but the calling of the power of the living God coming upon their hearts and lives, and especially with Brother Leslie, Lord. I pray, Lord Jesus, that you would anoint him, Lord, from the crown of his head to the soles of his feet, Lord. Let the power of the Holy Spirit, Lord, enable him. Let the Holy Spirit alone give him the victory and the freedom upon his heart and life. In the name of Jesus, this is not a man. This is of the living God Almighty, who set him apart, called him, and made him, Lord Jesus, go into these nations, Lord, to, Lord, enable him, Lord Jesus, to bring the network into these nations. So we thank you for that, Lord. And thank you, Lord, even as Sister Rita, his wife, stands by him and helps him with all the coordinations and all the program that goes on, Lord, with the help of Brother Mahendran alongside, Lord. So we thank you, Lord, for this teamwork and the networking that goes on, even that it goes into YouTube and Facebook, Lord. This is a way in which you use the media networks in such ways, Lord. They can go into many places, into the prisons and the hospitals and places that people can walk in easily and minister. But these networks can be opening up into their hearts and lives, Lord. If they can have this way in which they can open up their radios, open up their links, Lord, be able to connect with it. In Jesus' name I pray. I also thank you, Father, for Sister Dolly, who's able to now come and pray, Lord, for the workers, Lord Jesus. Be with her and anoint her too, Lord, and help her, Lord Jesus, to do the service in which she has been called. Also, I pray. And I thank you. All things, Lord, when we ask it in your name, you said, Lord, you will give it to us. Therefore, I thank you, my Lord and Savior, in the name of Jesus and Jesus alone. Amen and amen. Amen. Thank you, Sister Ranjani Alangaramani, for your prayer. உண்மையிலே சிஸ்டர் ரஞ்சனி அலங்காரமணி, நீங்கள் இப்படி ஜெபிக்கும் பொழுதுதான்
அநேக தெய்வ ஊழியர்கள் வந்து கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இலங்கையில இருந்து சுகிர்தா அராலினோர், சுதாகர் இவர்களெல்லாம் புதிய ஆட்கள் இன்று கலந்து கொள்ள இருக்கிறார். அது மட்டுமல்ல, நேற்றைய நாளிலே ஒரு சகோதரி ஜெர்மன் நாட்டிலே ஸ்டுட்கார்ட் தேசத்தில் இருந்து, ஐயா உங்களுடைய நிகழ்ச்சியில நானும் கலந்து கொள்ள ஆசைப்படுகிறேன், எனக்கு ஒரு இடம் தாருங்க. முன்பின் எனக்கு அவர் தெரியாது அந்த சகோதரியை. ஆமென். நல்ல சகோதரி. அந்த சகோதரி நெட்டை அனுப்பியிருந்தேன். என்னோட கதைச்சா சொன்னா, ஓம் நான் வந்து கலந்து கொள்கிறேன் சொன்னேன். அப்படியாக இந்த சங்கம வானொலி நான் உண்மையா உத்தம ஊழியம் செய்ய 1988 பேர் கேட்கிறார்கள். 110 நாடுகள் மட்டுமல்ல, உலகத்தோட எல்லா தமிழ் மக்களும் இந்த இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்குத்தான் சங்கம வானொலி எங்களுக்கு தந்திருக்கு. அதுக்காக சங்கம வானொலிக்கு நன்றி சொல்றேன். தொடர்ந்து சிஸ்டர் டோலி அழைக்க போறோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டோலி. பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். இன்றைக்கு ஊழியருக்கான ஜெபம். புதிய ஊழியர்கள் இன்றைய நாளை கலந்து கொள்ள இருக்கிறார்கள். சுகிர்தா அராலி நோர்த் ஸ்ரீலங்கா, பாஸ்டர் சுதாகரன் கிளிநொச்சி, இவர புதிய ஊழியர்கள் இன்றைய நாளிலே இருக்கிறார்கள். இலங்கை மண்ணில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து இந்த அழகிய தேசத்திலிருந்து வார்த்தையை கேட்க போறோம். அப்படியான தேசத்திலிருந்து அதுக்காக பாடுபட்டு ஜெபித்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, இன்னொரு சிஸ்டர் அகலியா ஜெர்மனியிலிருந்து தொடர்பு கொண்ட சிஸ்டர் அகலியா, அந்த சகோதரியும் தானும் இதில் வந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று வாஞ்சியோடு கேட்டிருந்தால் அவருக்கு நெட்டை அனுப்பியிருந்தே. காரணம் எல்லாருடைய ஜெபம், இந்த ஊழியருக்கான ஜெபம். தொடர்ந்து ஜெபத்தை ஏடுங்கள். ஆவியான உங்களோட கூட இருக்கிற ஜெபத்தை எடுக்க உண்மையா உத்தியமாக எடுக்க அநேக தேவ பிள்ளைகள் அனைத்து தேவதாசர் கலந்து கொள்வார். இப்ப கூட ஒப்பு கொடுக்கிற சிஸ்டர் நீங்க வாழி நடத்துங்களா? ஆமென். ஆமென், ஆமென் ஐயா, ஆமென், ஆமென். நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. நேற்றும் இன்றும் மாறாதவரே, உங்களுடைய வாக்கு தத்தங்களை ஆண்டவரே, நாங்க உண்மையோடும் உத்தமத்தோடும் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க கிரியை செய்யறதா அப்பனா இருக்கப்படியா நன்றி செலுத்துறேன். நன்றி, நன்றி கத்தாவே. கத்தரை நாங்கள் காலத்திலும் சோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். நன்றி அப்பா, ஆமென். உங்களுடைய துதியலின் மூலமாக எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தகப்பனே, உங்களுக்கு நன்றி, நன்றி. நான் கத்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஆமென் அப்பா. இயேசுவே, நான் இப்பொழுது ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்க எங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் பெலனும் அன்பும் தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறபடியா நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்கள் மேலே ஊழியக்காரர்களை நீங்க அழைத்த மகா பெரிதான அன்புக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. இப்பொழுது ஆண்டவரே, வரப்போற ஊழியர்கள் மகேந்திரன் ஐயா கூறிய அந்த ஊழியக்காரங்க ஆண்டவரே, புதிதாக ஜெர்மனியிலிருந்து இந்தியாவிலிருந்து ஸ்ரீலங்கால இருந்து வர்ற அந்த புதிதான ஊழியக்காரங்க ஆண்டவரே, அவர்களை நாங்க உங்களோட கரத்துல புதிதாக இந்த மாலை நேரம் ஒப்பு கொடுக்குறேன். ஜெர்மனியிலிருந்து வரப்போற சிஸ்டரை அப்பா, உங்களோட நோக்கத்தின்படி நீங்க அழைத்து வரப்போற கிருபைகளுக்கு நன்றி. நீங்க அழைத்தவர் உண்மை உள்ளவர். அனுப்படியாப்பா, இந்த ஊழியக்காரங்கிற உங்களோட கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உங்களோட அபிஷேகத்தினால உங்களோட கிருபையின் மூலமாக அவங்களுக்கு உங்களோட புதிதான கிருபையை கொடுத்து வழி நடத்துங்க அப்பா. இந்த கடைசி காலத்துல ஆண்டவரே, உங்களோட சத்தத்தை மட்டுமே, அந்த உங்க இனிமையான அந்த குரலை, இனிமையான அந்த சத்தத்தை கேட்பதற்கு ஆண்டவரே, அதிகமாக அநேகரை உங்களை இழுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க உண்மையில தகப்பன், அதுக்கான நன்றி செலுத்துறேன் அப்பா. நன்றி, 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 நன்றி அப்பா. நாங்க வெற்றி கொடி பிடித்து நடப்பதற்கு யாவருக்கும் அப்பா, நீங்க வெற்றி கொடி பிடித்தி வெற்றியான ஜீவியத்துக்கு கொடுத்த அந்த மகா பிரிதான ஆண்டவரே, நீங்க உங்களோட வலது கரத்தினால தாங்கி நடத்தி வந்த கிருபையில மறைவில் இருக்கிறவரே, இந்த ஊழியக்காரங்க யாரையும் கூட கரத்துல கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. இன்று மாலை நேரம் வார்த்தையின் வெளிச்சத்தை, வார்த்தைகளை எங்களுக்கு ஆண்டவரே நாங்க புதிதாக கொண்டு பகிர்ந்து கொடுக்க போற ஊழியக்காரர்கள் மூலமாக உங்களோட உன்னதமான மறைவில் வைத்து உங்க இரத்த கோட்டைகள் மறைத்து வைத்து எங்களுக்கு புதிதான ஆகாரத்தை கொடுக்க போற கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன். யாவரையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி யாவருக்கு ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர்களுக்கு எப்பொழுதும் ஒவ்வொரு நிமிடம் வெற்றி கொடுக்கிறவர், வெற்றி கொடுத்து எங்களை வழி நடத்தி கொண்டு வர கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி அப்பா, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். வெற்றி கோடி பிடித்திடுவேன்,
நாம் வீரநடை நடந்திடுவோம், வெற்றி கொடி பிடித்திடுவோம். நாம் வீரநடை நடந்திடுவோம், வெள்ளம் போல சத்தான் வந்தாலும் ஆவி தாமே கொடி பிடிப்போம். அஞ்சாதே என் மகனே, அஞ்சாதே என் மகளே, வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது, ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழகை வென்று விட்டோம். காடானாலும் மேடானாலும் கத்தருக்கு பின் நடப்போம், கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம், வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம், கோலியாத்தை முறியடிப்போம், இயேசுவின் நாமத்தினால், விசுவாச கேடயத்தினால் பிசாசை வென்று விட்டோம், வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம், வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். ஆமேன். அப்பா, அழைத்தவர் உண்மை இல்லவரானபடியா அப்பா, இந்த ஊழியக்காரங்களை இந்த பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா நடத்துறாங்க, அவர்கள் மூலமாக அப்பா இந்த ஊழியத்துக்கு அழைத்து சங்கமம் வானொலியை திறந்து கொடுத்த எங்களுக்கு அப்பா அந்த கிருபையை கொடுத்து அவர்களும் கிருபையை கொடுத்து வழி நடத்தி வர்ற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறேன். மகேந்திரன் ஐயாவே ஆண்டவரே, இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. அவர்கள் அப்பா இன்றைக்கு வார்த்தையின் வெளிச்சமாக நீங்க எங்களுக்கு ஒளியாக வந்து எங்களுக்கு ஆண்டவரே நீங்க உங்களோட தரிசனத்தை கொடுத்து உங்களோட சித்தத்தின்படி உங்களுக்குரியவளாக மாற்றி எங்களை வழிநடத்தி கொண்டு வர கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறேன். எல்லா கன மகிமை உங்களுக்கு ஒரு இது யாரின் இரத்த கோட்டைகள் மறைத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். என் பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆமேன், 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 ஆமேன். நன்றி சிஸ்டர் டாலி. இன்றைய நாளே சங்கமா வானொலியிலும் நித்திய வெளிச்சத்திலும் வார்த்தையின் வெளிச்சத்திலும் செய்து கொடுக்கிற ஊழியருக்காக பாடுபட்டு ஜெபித்து ஒரு அருமையான பாடலை பாடுவீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியர்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you, ஐயா. ஆமென். இதுவரை நேரமும் வார்த்தைகளின் வெளிச்சத்திலே துதித்தோம், ஆராதித்தோம், பாடல்களை பாடினோம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து வருவது வார்த்தைகளின் வெளிச்சத்தில் வார்த்தைகளை இன்று உலகமெங்கும் விதைப்பவர்கள். இன்றைய நாள் உண்மையில ஒரு சந்தோஷமான நாள், ஒரு மகிழ்ச்சியான நாள் எல்லோருக்கும். காரணம், இலங்கை மண்ணில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து அழகிய தேசத்திலிருந்து வார்த்தைகளை கேட்கும் பொழுது இருதயம் கொண்டு விட்டு எரியும். எமது மண்ணில் இருந்து வார்த்தைகள் உலகமெங்கும் ஒழிக்கும் நேரம், விதைக்கும் நேரம், கேட்கும் நேரம் என்று அருமையான நிகழ்ச்சி. இது ஒரு சந்தோஷமான நாள். இப்போ முதலாக இந்த வார்த்தைகள் விவச்சத்திலே முதலாவது செய்தியை கொண்டு வருகிறார் பாஸ்டர் சுகிர்தா அராலி நோர்த் ஸ்ரீலங்கா. முதல் தடவையாக அவர் தொடர்பு கொண்டிருக்கிறார். அவருடைய ஊழியத்தை நான் நன்கு அறிந்திருக்கிறேன். லெஸ்லி பிரதர் அறிந்திருக்கிறார். அவரை சங்கம வானொலியின் சார்பிலும் வார்த்தைகளின் வெளிச்சத்தின் சார்பிலும் நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளும் சார்பிலும் வருக வருக என அவரை வரவேற்போம். அவரை ஒருமனப்பட்டு அழைப்போமா? பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் சுகிர்தா. Praise the Lord. Praise the Lord.